ஒரு அனுபவமே இல்லாத அரசு அமைந்த ஒரு சில மாதங்களில் லஞ்ச ஊழலை குறிப்பிட்டு முதல்வர் பேச வேண்டிய கட்டாயம் உருவாகி இருக்கிறது. இப்போதைக்கு பிஜேபியுடைய நட்பு தங்களுக்கு அவசியம் என்று அது கருதுகிறது. அதனால இப்ப இந்த 2 மசோதாக்களை சப்போர்ட் பண்ண முடியுமா என்று டிஎம்கே பார்க்கிறது. திருச்சி சிவாட்டெல்லாம் ஒரு ரவுண்டு அமித்ஷா பேசிட்டான்னு சொல்றாங்க, கனிமொழிக்கெல்லாம் பேசியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்த வேண்டும் என்று பாஜக RSS நீண்ட காலமாகவே செயல்பட்டு வருகிறது. இந்த குதிரை பேரத்தின் மூலம் இந்த 2 கழகங்களையும் ஒழித்து கட்டுகிற வேலையை தாவேகா பார்த்து கொண்டிருக்கிறது. பிஜேபி RSS பார்த்துக்கிட்டு இருக்குன்னா திருமாவளவனுக்கு வர வர என்ன பேசுறது என்னன்னே தெரியல. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஊழல் செய்தால் பதவி இருக்காது என அமைச்சர்களை எச்சரித்திருக்கிறாரே முதல்வர் விஜய். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதல்வர் விஜய் நேற்றைக்கு வியாழக்கிழமை தன்னுடைய கேபினெட் கூட்டத்தை நடத்தினார். அப்போ கேபினெட் மீட்டிங்ல பேசுறப்போ 2 விஷயத்தை அவர் சுட்டி காட்டியிருந்தார். ஒன்று, ஊழல் லஞ்சம் இது போன்ற முறைகேட்டில் ஈடுபட்டு விசாரணையில் அது உறுதிப்படுத்தப்பட்டார், அது அமைச்சர் என்றும் பார்க்க மாட்டேன், அவர்களை பதவியிலிருந்து தூக்கி விடுவேன். அதே போல அதிகாரிகள் இது போன்ற தவறை செய்தாலும் அவர்களுக்கும் தண்டனை உண்டு அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். 2வதா இன்னொன்னு சொல்லி இருக்கிறார். என்னன்னா, சும்மா தேவையே இல்லாம ஸ்கூலுக்கு போக வேண்டியது, அங்க போக வேண்டியது, அங்க ஆய்வு செய்யறேன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் அதை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா பேசி இருக்கிறார். அந்த ரீல்ஸ் போடுறது விஷயத்துல வர்றப்போ அந்த மினிஸ்டர்ஸ் பேரையே குறிப்பிட்டு இருக்கிறார். அநேகமா கீர்த்தனா பேர்ல அவர் குறிப்பிட்டு இருப்பார் என்று கூறப்படுகிறது. இப்போ இந்த ஊழல் லஞ்சம் போன்ற முறைகேட்டில் ஈடுபட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் அமைச்சராக இருந்தாலும் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறிவேன் அப்படின்னு விஜய் சொல்லி இருக்கிறத காட்டிலும் ரொம்ப முக்கியம் என்னன்னா, அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த டைமிங், கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பதான் பழனி திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலம் பறிபோய் மீட்கப்பட்டிருக்கிறது. முதல்ல பறிபோய் விட்டது. அதற்கு பிறகு இந்து அமைப்புகளுடைய எழுச்சியினாலும் அவர்களுடைய அறைகூவல், அவர்களுடைய போராட்டம், இதையெல்லாம் தொடர்ந்து நீதிமன்றத்தின் மூலமாக பழனி திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி நேற்றைக்கு நம்ம விரிவாகவே பார்த்தோம். அதாவது பழனி கோயில் அடிவாரத்துல சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் அறக்கட்டளைக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலம், அதனுடைய இன்னைக்கு இருக்கிற சந்தை மதிப்பு மார்க்கெட் ரேட் 100 கோடி ரூபாய். அத இத்தனை நாள் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்த 2 தனிநபர்கள் வேற 2 பேருக்கு வெறும் 2 கோடி ரூபாய்க்கு கைமாற்றி விட்டாங்க. பத்திரப்பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வேற ஒருத்தருக்கு வித்தாச்சு. ஆக்சுவலா இந்த முறைகேடான விற்பனைக்கு பழனியில இருக்கிற சார்பதிவாளர் ஒத்துழைக்கல. அவர் விடுமுறையில போயிட்டார். சோ அவர் விடுமுறையில போன அன்னைக்கு கொடைக்கானல்ல இருந்து ஒரு சார்பதிவாளரை டெபுடேஷன்ல கொண்டு வந்து அந்த டெபுடேஷன்ல சார்பதிவாளர் மூலமாக இந்த பத்திரப்பதிவே நடந்திருக்கு. அந்த டெபுடேஷன்ல அந்த சார்பதிவாளரை இங்க கொண்டு வந்தது யாரு அப்படின்னா மாவட்ட பதிவாளர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சசிகலான் பேரு. அவங்க இப்ப டெபுடேஷன்ல வந்த அந்த சார்பதிவாளரும் மாவட்ட பதிவாளரும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய தில்லாலங்கடி நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு மேலிடத்தினுடைய ஒத்துழைப்போ அனுசரணையோ இல்லாமல், மேலிடத்தினுடைய கடைக்கண் பார்வை இல்லாமல் இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. நாம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போறோம், சப் ரிஜிஸ்டர் மேற்பார்வையின் கீழே நடக்கப்பட வேண்டிய ஒரு பதிவுன்னு வச்சுப்போம். அன்னைக்கு அவர் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, சார் ஐயா லீவ்ல போயிருக்காருங்க, வர திங்கக்கிழமை தான் வருவாரு, அதனால நீங்க திங்கக்கிழமை வச்சுக்கோங்க, அப்படி விட்டாச்சுன்னா நீங்க இந்த கிழமை வாங்க, இப்படி சொல்லி நம்மளை திருப்பி அனுப்புவாங்க. அவர் இல்லாத நாள்ல இன்னொருத்தர டெபுடேஷன்ல கொடைக்கானல்ல இருந்து இறக்குமதி செய்தாவது இந்த பத்திரத்தை எப்படியாவது பதிஞ்சாகணும்னா ஆட்சியாளர்கள் துணை இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் நடந்திருக்குமா? இப்ப இந்த விஷயம் சம்பந்தமா பேசுறப்போ ஒரு நண்பர் ஒன்ன சுட்டி காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கெல்லாம் சார்பதிவாளர் அலுவலகம்னா கரெக்டா அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம், அந்த டைம் டோக்கன் சிஸ்டம் தான், டயத்துக்கு போனா அது வேலை முடிஞ்சிடும்
எல்லாமே டோக்கன் சிஸ்டம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தானே போயிருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு. ரைட்டுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க, எல்லாம் வராங்க, அந்த டயத்துல போறாங்க, எல்லாம் சரி. ஆனா அன்னைக்கு சார் பதிவாளர் இல்ல, விடுப்புல போயிட்டாரு. அப்போ அவர் விடுப்புல போன அன்னைக்கு என்ன நடக்கும்? ஒரு சாதாரண ஆட்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அவர் கையெழுத்து போட வேண்டிய எல்லாம் பெண்டிங்ல இருக்கும். அவர் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு அதை கிளியர் பண்ணுவாங்க. 1 நாளோ 2 நாளோ, அது வரைக்கும் வெயிட் பண்ணும். வந்து 2 நாளோ 3 நாளோ கழிச்சு திரும்பவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து ஐயா கையெழுத்து போட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, இவங்க என்னைக்கு பத்திரப்பதிவை தீர்மானிச்சு அன்னைக்கே நடந்திருக்கு. எல்லாம் மொத்த ஒர்க்குமே அன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஆனா அன்னைக்கு ரெகுலரா இருக்க வேண்டிய சார்பதிவாளர் இல்லை. அந்த அளவுக்கு கவனம் செலுத்தி மெட்டிகுலஸா பிளான் பண்ணி அந்த பத்திரப்பதிவை முடிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா, கொடைக்கானல்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சார்பதிவாளரும் மாவட்ட பதிவாளரும் ஸ்கேப் கோட் ஆயிட்டாங்க, பலிகடாய் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரையும் இடைநீக்கம் செய்து விட்டார்கள். ஆனா இந்த 2 பேரை பயன்படுத்தியது யார்? எந்த அழுத்தம், எந்த நிர்பந்தத்தின் காரணமாக இந்த 2 பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது? இப்போ மாவட்ட பதிவாளர் எல்லாருக்கும் இந்த மாதிரி டெப்டேஷன்ல கூப்பிட்டு இது பண்ணிடுவாங்களா? அப்படி என்ன நடந்திருக்கு? அப்போ மேலிடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. மேலிடம்ங்கிறது என்ன? அறநிலையத்துறையை பொறுத்தளவு மேலிடம்ங்கிறது என்ன? அமைச்சர் ரமேஷத்தான் மேலிடம்னு சொல்லி ஆகும். இதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த டீல் முடிஞ்ச 2வது நாள்ல பழனி கோயில் இணை ஆணையராக இருந்தவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. மாநில அளவிலான போஸ்ட். அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர் செயல் அலுவலர் அப்படிங்கிற டெசிக்னேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்படின்னா ஏதோ மேலிடத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போ அறநிலையத்துறையை பொறுத்தளவுல மேலிடத்தின் ஆசீர்வாதம்னா என்ன? அறநிலையத்துறை அமைச்சருடைய ஆசீர்வாதம். அப்போ ரமேஷை நோக்கி ஒரு சந்தேக பார்வை திரும்புகிறது. அதுக்காக ரமேஷ் தப்பு பண்ணான்னு சொல்லல, அதுக்கான நேரடி ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு சந்தேக வளையத்துக்குள் ரமேஷ் வருகிறார். ஏன்னா இவ்வளவு பெரிய அளவுக்கு நடந்திருக்குன்னா எங்கேயோ மேலிடம் சொல்லாமலாம் நடந்திருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா, பழனி கோயில் விவகாரத்துல பாத்தீங்கன்னா, அது தண்டாயுதபாணி சுவாமிகள் அறக்கட்டளை இல்லாட்டி மடம்னு சொல்றாங்க. ஆனால் இந்த மடத்தினுடைய நிர்வாகத்திலிருந்து எல்லாமே பழனியினுடைய தக்கார் கையில தான் இருக்கு. நிர்வாக பொறுப்பு தக்கார் கையில இருக்கு. ஆனால் இது அறநிலையத்துறைக்கும் தெரியாது, தக்காருக்குமே தெரியாது. எத்தனையோ காலமா வருஷ கணக்குல அந்த லேண்ட 2 தனிநபர்கள் அனுபவிச்சுட்டே வந்திருக்காங்க. இப்ப வரைக்குமே யாருக்கும் தெரியாது. இது பழனி கோயில் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு மடத்தினுடைய சொத்து அப்படிங்கிறது. இவங்க இப்ப விற்க போய் அவங்க இந்த மாதிரி வித்துட்டாங்க, ஒரு பெரிய மோசடி நடந்துருச்சுங்கிறத இந்து அமைப்புகள் கண்டறிந்து அவங்க அலாமிங்கா ஒரு பெரிய போராட்டம் அதெல்லாம் நடத்தி சோசியல் மீடியா மூலமா ஒரு பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி ரொம்ப வைப்ரண்டா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆக்கி ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்தது. வேற வழியே இல்லாம அறநிலையத்துறையே கேஸ் ஃபைல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி கேஸ் ஃபைல் பண்றப்போ மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த பத்திரப்பதிவு ரத்து செய்யப்படுகிறது, செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பழனிக்கே மொட்டை அடிக்கணும்னு நினைச்சவங்க கதை அம்பலமாகி விட்டது. திரும்ப அது 0 பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. மோசடி முடிவுக்கு வந்து விட்டது. ஆனா அந்த மோசடிக்கு பின்னால இவ்வளவு பெரிய நெட்வொர்க்குக்கு பின்னால யாருடைய மூளை இருந்தது? இதத்தான் இபிஎஸ் கேட்கிறாரு. இதுக்கு பின்னால் இருந்த பவர் சென்டர் யாரு? சோ இந்த கான்டெக்ட்ல தான் கேபினெட் மீட்டிங்ல விஜய் சொல்லுகிறார், லஞ்சம் ஊழல் புகார்னு ஏதாவது ஒண்ணு அது ஒரு அமைச்சருக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டால் அவர் அமைச்சர் என்று பார்க்க மாட்டேன், அவர்களை நான் தூக்கி எறிவேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். சோ இப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இத்தனைக்கு ஆட்சிக்கு சில மாசங்கள் தான் ஆகுது. அனுபவமே இல்லாத ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல முதல்வராக இருக்கிற விஜய் உள்பட அத்தனை பேருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். இங்க யாருக்கும் ஆட்சி அனுபவம் கிடையாது. ஏதோ சபாநாயகராக இருக்க ஜேசிடி பிரபாகரன், அப்புறம் செங்கோட்டை, இப்படி ஒரு சிலரை தாண்டி வேற யாருக்கும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளே என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது.
இவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்த ஒரு சில மாதத்துக்குள்ளேயே லஞ்ச ஊழல்ல யாராவது ஈடுபட்டால் அவர்களை களையெடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது வெளியில தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு மோசடி. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த பழனி விஷயம் தான். ஆனா இன்னும் கோர்ட்டு கேஸ்னே ஆகாமல் வெளியே தெரிய வராமல் ஆனால் பரவலாக அறியப்படுகிற பேசப்படுகிற லஞ்சம் ஊழல் ஏராளமா போயிட்டு இருக்கு. அதுலயும் தாவேகா சைட்ல சாதாரண நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலர் நிலையில ரொம்ப அந்தந்த ஏரியால பொறுப்புல இருக்கக்கூடியவங்க சர்வசாதாரண ஓப்பனா கை நீட்டுறாங்க. அங்கங்க வசூல் வேட்டை நடக்குது. ஏன்னா தாவேக்கால இருக்கிற யாருமே பெரும் பணக்காரர்கள் சொல்ல முடியாது. ஒரு சிலரை தவிர்த்து எல்லாம் விசிலடிச்ச முஞ்சா இருந்தவங்க தான். பெரிய அறிவாற்றலோ திறமையோ அதுவும் கிடையாது. இப்ப ஸ்ரீவைகுண்டத்துல ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு தாவேக்கா சார்பில். வேட்புமனு எப்படி ஃபில்அப் பண்றதுனே தெரியல பாவம். நிரப்பப்படாத வேட்புமனு எம்டியா இருக்க வேட்புமனு கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட நீங்க ஃபில்அப் பண்ணித்தாங்கன்னு கேட்கிறாரு. இந்த அவலத்தை நம்ம பார்த்தோம். ஏன்னா இது எல்லா வாட்ஸ்அப்லயும் இந்த காணொளி சுழன்றது. அன்னைக்கு எல்லாம் பார்த்தோம். இல்லைங்க என்னால ஃபில்அப் பண்ணி தர முடியாதுங்க, நீங்க போயிட்டு வாங்க, அப்புறமா வந்து எல்லாத்தையும் நிரப்பி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க ஃபைல் பண்ணுங்கன்ட்டு போறாரு. 3 நிமிஷம் தான், 3 மணி தான். எனக்கு 3 மணி கூட தாங்க ஃபில் பண்ணி தாங்க. ஒரு டீட்டெயில் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் வைக்கிறது டாக்குமெண்ட் வைக்கிறது சொல்ல நீங்க டீட்டெயில் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க வேட்புமனுவை யார்கிட்டயோ கேட்டு சில வக்கீல்லாம் வச்சு ஏதோ ஃபில்அப் பண்ணி கடைசியில் அவர் அடுத்த நாள் கொடுத்துருப்பார் போல இருக்கு. கடைசியில் துரதிர்ஷ்டம் என்னாச்சுன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் அவர் ஜெயிச்சிட்டார். அதாவது வேட்புமனுவை எப்படி தாக்கல் செய்யணும், எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு தெரியாத ஒருத்தர் நமக்காக பாடுபடுவார், அவர் மிக சிறப்பான நம்முடைய பிரதிநிதியாக இருப்பார் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டம் மக்கள் நம்பி இருக்காங்க. அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னைக்கு சட்டப்பேரவையில் போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆக இன்னைக்கு வந்து ஊழல் லஞ்சம் பெரிய அளவுல அங்கங்கன்னு பரவலாகவே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அங்கங்க கை நீட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. பட் இந்த சின்ன சின்ன கை நீட்டுற ஒவ்வொன்றுக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு யாரும் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் கவனத்துக்கே வராமல் போய் விடுகிறது. இப்ப கவனத்துக்கு வந்தது இந்த பழனி. ஆனா இப்படி விஜய் சொல்லி இருக்காருங்கிறது தான் முக்கியம். அப்படின்னா சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், சொல்ல வேண்டிய இடத்தில் இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது. ஒரு அனுபவமே இல்லாத அரசு அமைந்த ஒரு சில மாதங்களில் லஞ்ச ஊழலை குறிப்பிட்டு முதல்வர் பேச வேண்டிய கட்டாயம் உருவாகி இருக்கிறது. அப்படின்னா இப்ப என்ன விதமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, என்ன விதமான போக்கு தமிழகத்தில் நிலவுகிறது அப்படிங்கிறது நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள முடியும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், இந்த அனுபவமே இல்லாத ஆட்களா வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கீர்த்தனாவோ ராஜ்மோகனோ ஃபாரினுக்கு போயிருக்காங்க. பொதுவா ஒரு மாநிலத்துல அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல அந்த மாநில கேடர்ல ஒர்க் பண்ணக்கூடிய சிவில் சர்வன்ஸ், இவங்க யாரு வெளிநாடு போனாலும் சரி, அவங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திட்டேருந்தும் மத்திய உள்துறை அமைச்சகத்திட்டேருந்தும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்ஓசி வாங்கி அவங்கள்ட்ட அனுமதி பெற்று அதன் பிறகு அவங்க ஃபாரின் போகும். அப்படி அனுமதி பெறப்போ அவங்களுக்கு வந்து டிப்ளமேட் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டிப்ளமேட் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு தான் அவங்க வந்து போகும். ஆனா இப்போ ரீசெண்டா போயிட்டு வந்திருக்க இந்த 2 அமைச்சர்கள் கீர்த்தனாவும் சரி ராஜ்மோகனும் டிப்ளமேட் பாஸ்போர்ட்டே அவைல் பண்ணல. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்திட்ட அவங்க அனுமதியே பெறல. அவங்க அவங்களுடைய ரெகுலர் பாஸ்போர்ட்ல வெளிநாடு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. இப்ப அந்த தகவல் உண்மையாக இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது, அது புரோட்டோகால மீறின விஷயம். இன்னொன்னு, இவங்களோட ஐஏஎஸ் ஆபீசர்ஸும் போயிட்டு வந்ததாக தகவல். எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. புரோட்டோகால் என்னன்னு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியும்ல. இப்போ அவங்க எப்படி சொல்லித்தராம விடுறாங்களா, இல்லாட்டி அவங்க சொல்லி இவங்க கேட்கறது இல்லையா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னாக்க, கடந்த ஒரு 59 இல்லாட்டி 60 ஆண்டுகளா தமிழ்நாடு டிஎம்கேயாலும் ஏடிஎம்கேயாலும் தான் ஆட்சி செய்யப்பட்டது. ஏடிஎம்கே 7 தடவை ஆட்சி செஞ்சிருக்கு, டிஎம்கே 6 தடவை ஆட்சி செஞ்சிருக்கு. அதனால இந்த மொத்த பியூரோக்ராட்ஸும்
குறிப்பா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ல திமுக ஆதரவு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஏடிஎம்கே ஆதரவு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்னு அது 2 குழுவாவே இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படியே ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேல தமிழ்நாடு போயிருக்கு. இப்ப இவங்களை வச்சுக்கிட்டு தான் தாவேக்கா வேலை பார்த்தாகும், தமிழ்நாட்டில் வேலையை நடத்தி ஆகும். ஒருவேளை அதனாலேயே இந்த 2 தரப்பு ஐஏஎஸ் ஆபீசர்ஸும் தாவேக்காவை தவறாக வழி நடத்துகிறார்களோ, அமைச்சர்களிலிருந்து யாருக்கும் ஒரு ஐடியாஸும் கொடுக்கறது இல்லையா, அப்படியும் தோன்றுகிறது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மோடியை சந்திக்க விஜய் போனார்ல, போனப்போ அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு தொடர்பு கொள்றாங்க. சாயந்தரம் 5:30 மணிக்கு கான்டாக்ட் பண்ணி 7 மணிக்கு வந்து சந்திக்கலாமான்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்டு அவர் வீட்டை விட்டு கிளம்புறப்போ, ஏய் என்ன பிரபு, அப்படியே நான் இந்த பக்கம் தான் வரேன், வீட்டுக்கு கொண்டு போவா அப்படின்னு கேட்பார்ல, அது மாதிரி. அவர் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சருங்க, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் உண்டுங்க. 5:30 மணிக்கு கால் பண்ணி 7 மணிக்கு நாங்கள் சந்திக்கலாமான்னு கேட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அமித்ஷாவுடைய அலுவலகத்திலேருந்து அவங்க சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஐயா, இந்த மாதிரி பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சரை இப்படி நினைச்ச நேரம்லாம் சந்திக்க முடியாது, நீங்க சந்திக்கணும்னா அட்லீஸ்ட் 3 நாளைக்கு முன்னாலேயே இமெயில் மூலமா அப்பாயின்மெண்ட் கேட்கணும். அப்படி கேட்குறப்போ சந்திக்க வர்றப்போ யார் யார் வருவாங்க அப்படிங்கிற பட்டியல் கொடுக்கணும். அப்புறம் முதல்வரோட எத்தனை கார் வரும் அப்படிங்கிறத சொல்லணும். அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, இத்தனை காருக்கு மேலே வரக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. இது எல்லா தகவலையும் சொல்லி அந்த காருடைய நம்பர் முதற்கண்டு நீங்க சொல்லணும். இத்தனையும் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆரம்பமாகும். நீங்க திடீர்னு 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணி 7 மணிக்கு வரலாமா பார்க்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எஜுகேட் பண்ணாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, மோடியை சந்திக்க வந்த விஜய் தான் அமித்ஷாட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. 5:30க்கு ஃபோன் பண்ணி 7 மணிக்கு சந்திக்கலாமான்னு கேட்கிறாரு. ஆனால் அன்னைக்கு விஜயோட தலைமை செயலர் சாய்குமாரும் இருக்கார். சாய்குமாருக்கு தெரியாதா இப்படி ஒரு ஹோம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கக்கூடாது, கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு? அவர் வழி நடத்தலையா, இல்லாட்டி அவர் சொல்லி இவங்க கேட்கலையா? என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. ஏதோ ஒரு குழப்பமாவே போயிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில் இண்டி கூட்டணியில் இல்லாத திமுக மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதே காங்கிரஸ், என்ன விஷயம்? பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் நேற்று கூறியிருக்கிறார். அதாவது இண்டி கூட்டணி சார்பில் அண்மையில் இண்டி கூட்டணியை விட்டு வெளியேறிய திமுகவுடனும் ஆம் ஆத்மியுடனும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் அப்படின்னு காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். எது விஷயமானா, இந்த 20ஆம் தேதியிலிருந்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. அதுல முக்கியமான சில மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிய வந்திருக்கிறது. அதுல மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தாக்கல் செய்யப்படலாம். அதே போல 130வது சட்ட திருத்த மசோதா, அதாவது குற்றச்செயல் காரணமாக 30 நாட்களுக்கு மேலாக காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான மசோதா, இந்த மசோதாக்கள்லாம் வர இருக்கிறது. இந்த மசோதாக்களை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் ரொம்ப முனைப்பாக இருக்கிறது. எனவே அதை தோற்கடிப்பதற்காக ஒருங்கிணைந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்பதற்காக திமுகவிடமும் ஆம் ஆத்மியிடமும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் கூறியிருக்கிறார். இல்லை என்னன்னா, இப்ப அமித்ஷா எப்படியாவது பிரேக் பண்ணி 2/3 மெஜாரிட்டியோட இந்த 2 மசோதாக்களையும் நிறைவேற்றி காட்டியாக வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அமித்ஷா செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்ப அந்த சேலஞ்சை மீட் பண்றதுக்கு தான் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஏகப்பட்ட எம்பிக்கள் வெளியில வந்தாங்க. வெளியில வந்து தனியா ஒரு கட்சியை தொடங்கி என்டிஏவுக்குள்ள வந்துட்டாங்க. அதே போல உத்தவ் தாக்கரேனுடைய 9 எம்பிக்கள்ல 6 பேர் வெளியில வந்துட்டாங்க. அவங்க என்டிஏவை ஆதரிக்கிறார்கள். இப்படி திடீர்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் என்டிஏவுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்படிலாம் அதிகரித்தாலும் கூட 3/2 பெரும்பான்மைக்கு இன்னும் வரல.
அதை எட்டுவது அவ்வளவு ஈஸியான வேலையும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அமித்ஷா என்ன கணக்கு போடுகிறார் அப்படின்னா, டிஎம்கே எப்படியா வளைச்சு போடணும். ஏன்னா டிஎம்கே கையில 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க. இப்ப அவங்களுடைய சப்போர்ட், ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சப்போர்ட், இப்படி ஒரு சிலருடைய சப்போர்ட் கிடைச்சாச்சுன்னா எப்படியாவது மசோதாவை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட முடியும் அப்படின்னு அவர் விரும்புகிறார், நம்புகிறார். அந்த அடிப்படையில இப்ப டிஎம்கேக்கும் அமித்ஷாவுக்கு இடையில் ஒரு இணக்கமான போக்கு தென்படுகிறது. உடனே இங்க இருக்கிற அந்த சோகால்டு அரசியல் நோக்கர்கள் 2 பேரும் நெருங்கி வர்றாங்க. அடுத்தாப்புல டிஎம்கேயுடன் கூட்டணி அப்படின்னா, அரசியல்ல கூட்டணிங்கிறது கடைசி பட்சமான நடவடிக்கை. அது அதற்கான தேவை இருந்தால், அதற்கான கான்டெஸ்ட் இருந்தா மட்டும்தான், ஒரு பர்டிகுலர் கான்டெக்ட்ல மட்டும்தான் நடக்கும். இப்ப என்னன்னா, ஒரு இஷ்யூ பேஸ்டா கோஆர்டினேட் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, அவ்வளவுதான். சரி, இஷ்யூ பேஸ்டா பிஜேபியோட நெருங்க வேண்டிய ஒரு கட்டாயம் டிஎம்கேக்கு ஏற்பட்டு. அது என்ன அப்படின்னா, இங்க தமிழகத்துல தாவேக அரசு திமுகவின் முன்னாள் அமைச்சர்களை, முக்கியமான அமைச்சர்களை, அதாவது பனங்காட்சி மரமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை சாறுபிழிய தொடங்கி இருக்கிறது. ஏவா வேலு, அதே போல செந்தில் பாலாஜி. இப்படி இன்னொன்னு, அவங்க எல்லார் மேலையுமே மத்திய அரசு போட்டு இருக்கக்கூடிய, மத்திய அரசுடைய புலனாய்வு அமைப்புகள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்குகளும் இருக்கு. இப்ப மத்திய அரசு சேர்ந்து புளிய ஆரம்பிச்சாங்கன்னா தாங்க முடியாது. சோ ஒரே நேரத்துல மாநில அரசையும் பகைத்துக் கொண்டு மத்திய அரசையும் பகைத்துக் கொண்டு டிராவல் பண்றதுங்கிறது புத்திசாலித்தனமாக இருக்காது. அப்போ தங்களுக்கு எதிரான அரசு தமிழகத்துல வந்துவிட்ட நிலையில மத்தியில இருக்கிற அரசோட ஒரு நல்லிணக்கம் இருப்பது தற்காலிகமாக வேணும், நன்மை பயக்கும் என்று திமுக தலைமை கருதுகிறது. சோ இப்போதைக்கு பிஜேபியுடைய நட்பு தங்களுக்கு அவசியம் என்று அது கருதுகிறது. அதனால இப்ப இந்த 2 மசோதாக்களை சப்போர்ட் பண்ண முடியுமா என்று டிஎம்கே பார்க்கிறது. இத்தனைக்கும் கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி மக்களவை தொகுதிக்கான மறுசீரமைப்பு மசோதா கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்து வாக்களித்தது திமுக. இப்போ அந்த நிலைப்பாட்டில இருந்து முற்றிலும் மாறி அதை ஆதரித்து எப்படி வாக்களிப்பது? கேள்வி கேட்பாங்க. 2 மாசத்துக்கு முன்னால் தானங்க நீங்க எதிர்த்து ஓட்டு போட்டீங்க, இப்ப அப்படியே சோமசால்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு டிஎம்கேக்கு ஒரு கிரவுண்ட் வேணும். இப்போ அதனால இப்ப டிஎம்கே என்ன கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதால ஒவ்வொரு மாநிலம் இப்போ அட் பிரசன்ட் இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னவோ அதற்கும் மேலாக இன்னொரு 50%க்கு கூடுதலாக, 50%க்கு குறையாம தொகுதிகள் கிடைக்கும்னா நாங்க அதை கன்சிடர் பண்றோம், நாங்க அதை ஏற்றுக்கொள்ள தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அப்படி பார்த்தால் இப்ப இங்க 39 தொகுதி இருக்கு. இப்ப இந்த 39 40ன்னு வச்சுப்போமே, அப்படின்னா ஒரு 59 58 அது வரைக்கும் வந்தா, அதுக்கு குறையாமல் இருந்தால் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலா சாதாரண ரெகுலர் கணக்குப்படி பார்த்தாலே இந்த 58 வந்துடும். இப்ப டிஎம்கே இவங்க சப்போர்ட் வேணுங்கிறதுக்காகவும் தங்களை நியாயப்படுத்திக் கொள்றதுக்காகவும் அப்படி ஒரு கிளாஸ் ஒண்ணு வைக்கிறாங்க. இப்ப இது தொடர்பா திருச்சி சிவாட்டெல்லாம் ஒரு ரவுண்டு அமித்ஷா பேசிட்டான்னு சொல்றாங்க, கனிமொழிக்கெல்லாம் பேசியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு என்ன எண்ணிக்கையில இருக்கோ அதை காட்டிலும் கூடுதலா 50%க்கு குறைவில்லாமல் கூடுதலா கிடைச்சதுன்னா நாங்க அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு டிஎம்கே சொல்ல தொடங்கி இருக்கிறது. அமித்ஷா என்ன சொல்லி இருக்கிறான்னா, இதுதான் உங்க விருப்பம்னா இதையே எங்க மசோதாக்குள்ளேயே ஒரு ஷரத்தாக, ஒரு செக்ஷனாகவே நாங்க சேர்க்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்திருப்பதாக தகவல். இப்ப மசோதால இந்த டிஎம்கே கோரிக்கை நிறைவேற்றுகிற விதமான ஒரு அம்சம் இருக்கும் என்றால் டிஎம்கே சப்போர்ட் பண்ணிடும். அப்போ அந்த மசோதா ஜெயிச்சிடும். 2029 தேர்தல்
மக்களவை தொகுதி மறுசீரமைப்புடன் நடைபெறும். அப்போ டோட்டல் கான்ஸ்டிடியூன்சிஸ் எண்ணிக்கை 800 சொச்சம் இருக்கும். தமிழகத்துல மட்டுமே ஒரு 58-59 தொகுதி வரைக்கும் வரும். இவ்வளவும் நடக்கும். இப்போ காங்கிரஸ் அப்படியே பீதியில இருக்கு. எங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணிருமோ, ஆம் ஆத்மி சப்போர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து ஜஸ்ட் 2 மாசத்துக்கு முன்னால டிஎம்கே முதுகுல குத்திட்டு தாவேகா அரசுக்கு ஆதரவு தந்து இன்னைக்கு தாவேகா அரசிலேயே பங்கெடுத்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் இப்ப டிஎம்கே நாங்க ரீச் அவுட் பண்ணிட்டோம், பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. டிஎம்கே தன்னுடைய சப்போர்ட்டை காங்கிரஸ் கொடுக்கணும்னா டிஎம்கே சில முன் நிபந்தனைகளை விதிக்கும். அந்த முன் நிபந்தனை தாவேகாவுக்கு எதிரானதாக இருக்கும். அதை ராகுல் காந்தியும் ஏற்க மாட்டார், மாணிக் தாகூரும் ஏற்க மாட்டார். அதனால ஜெயராம் ரமேஷ் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த தடவை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல பல முக்கியமான அம்சங்கள், குறிப்பா வரலாற்று சிறப்பு மிக்க மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இருதுருவ அரசியலை நிலைநாட்ட தாவேகா முயல்கிறது என்கிறார் திருமா. மறுபுறம் திராவிட கட்சிகளை பாஜக பலவீனப்படுத்துகிறது என்கிறார். என்னதான் சொல்ல வருகிறார்? அதாவது திருமாவளவன் இப்போ நிறைய தத்துப்புத்துன்னு ஏதோ பேசிட்டே இருக்காரு. அவர் என்ன பேசுறோம்னு அவருக்கும் புரியல. ஏன்னா அவரை தாண்டி வேற ஒரு லெவலுக்கு வன்னியரசு போய்விட்டார். கட்சி அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து தாண்டி போய்விட்டது. ஒரு விரும்பின விதத்துல தொகுதி பங்கீட்டையும் முடிக்க முடியல அவரால். விரும்பின விதத்துல வேட்பாளர்களை நிறுத்த முடியல. ஸோ அந்த தொகுதி பங்கீட்டு காலத்திலிருந்தே திருமாவளவனுடைய கிரிப்பில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கை நழுவி போய்கொண்டே இருக்கிறது. இப்போ வன்னியரசு அமைச்சரானதிலிருந்து வன்னியரசு வீட்டுக்கு முன்னால் தான் கூட்டம் இருக்கக்கூடிய திருமாவளவன் வீட்டுக்கு யாருமே தேடி வர்றதில்லை. அதனால நிறைய மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அரியலூர் மாவட்டம் அங்கனூர்ல அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசினார். அவர் பேசுறப்போ அவர் பேசினதுலேருந்து 3 முக்கியமான டேக்அவேஸ். ஒன்று, தமிழகத்தில் இருதுருவ அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்கிற முனைப்பு தாவேகாவுக்கு உள்ளது. தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்ற முனைப்பு தாவேகாவுக்கு இருக்கிறது. 2வது, திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக திமுகவை தனிமைப்படுத்துவதுடன் அதிமுகவை அழிக்க பிஜேபி RSS சூழ்ச்சி அரசியலை அரங்கேற்றி வருகிறது. திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்த வேண்டும், அதிமுகவை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பாஜக RSS நீண்ட காலமாகவே செயல்பட்டு வருகிறது. அதிமுகவை குறிவைத்துதான் அண்ணாமலையும் காய் நகர்த்துகிறார். ஆக மொத்தத்தில் முதலில் அதிமுகவை குறிவைத்து பலவீனப்படுத்துவது, திமுகவை தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்துவது என்கிற சங் பரிவார்களின் சூது அரசியல், சூழ்ச்சி நிறைந்த அரசியல் அரங்கேறிக் கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். 3, இந்த சூழ்ச்சி அரசியலில் தாவேகாவும் இணைந்துள்ளதா என தாவேகாவிடம் தான் கேட்க வேண்டும். சூழ்ச்சியில தாவேகா இணைஞ்சிருக்கா? இந்த சூழ்ச்சியில சூழ்ச்சின்னு சொல்றீங்க, அதாவது தாவேகா உடன்படுதா? அது நீங்க தாவேகா விட்ட ஸ்பெசிபிக்கா கேளுங்க. எனக்கு அதை பற்றி பெருசா கருத்து சொல்ல எதுவும் இல்லை. இதுதான் அவர் சொல்லியிருக்கிற சார். இப்போ தமிழகத்துல இருதுருவ அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்கிற முனைப்பு தாவேகாவுக்கு உள்ளது அப்படின்னு தாவேகாவுக்கு வெளியில் இருக்கிற இன்னொரு கட்சியை சேர்ந்த திருமாவளவன் சர்டிபிகேட் கொடுக்கிறார். அதே நேரத்துல இந்த 2 திராவிட கட்சிகளையும் ஒழிக்கக்கூடிய சூழ்ச்சி அரசியலில் தாவேகாவும் இணைந்துள்ளதா என்று தாவேகாவிடம் தான் கேட்க வேண்டும்ங்கிறார். அதுக்கு மட்டும் இவரே நேரடியா பதிலாம் சொல்ல மாட்டாங்க. அதை தாவேகாவிடம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். இந்த இருதுருவ அரசியலை நிலைநாட்டணும் அப்படிங்கிற முனைப்பு தாவேகாவுக்கு இருக்குன்னு முதல்ல என்ன அடிப்படையில திருமாவளவன் சர்டிஃபை பண்றாரு, அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்துல எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போட்டி அப்படின்னு விஜய் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு இருதுருவ அரசியலை அவர் என்டார்ஸ் பண்ணிட்டான்னு போயிடுவதா? அப்படி சொல்லிவிட முடியுமா? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? தாவேகா 2 திராவிட கட்சிகளையும் கபலீகரம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒன்னு, அதிமுகவிலிருந்து முக்கியமான தலைவர்களை உருவி அதிமுகவை உருத்தெரியாமல் சிதைத்து விட வேண்டும் என்று அது முயற்சி செய்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்
டிஎம்கேனுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனையும் தன் பக்கம் இழுத்து டிஎம்கேயை தனிமரமாக்குவது, தனிமைப்படுத்துவது. அதற்கப்புறம் திமுகவிலிருந்தும் ஆட்களை தூக்குறது. ஒரே டயத்துல 2 ஸ்ட்ராட்டஜியும் ரன்னிங்ல இருக்கு. திருமாவளவன் உள்ளிட்ட அத்தனை பேருமே திமுகவின் ஓட்டு வாங்கி ஜெயித்தவர்கள். இன்னைக்கு அவங்க தான் தாவேகாவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இன்றைக்கு நடைமுறையில தாவேகாவுடைய போக்கை பார்த்தா, தாவேகா அதாவது விஜய் இருதுருவ அரசியலை விரும்பக்கூடியவர் போல தெரியவில்லை. அவர் தமிழக அரசியல்ல துருவம்னா அது ஒரு துருவம் தான் இருக்கணும், அது விஜய் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டவர் போல தெரிகிறார். ஒரே நேரத்துல டிஎம்கேயும் ஏடிஎம்கே அடிச்சு காலி பண்றதுக்கு அத்தனை வேலையும் அவர் பார்க்க தொடங்கிவிட்டார். சோ டிஎம்கே உடன் இருந்த கூட்டணி கட்சிகளை காலி செய்து விட்டார். டிஎம்கே கட்சிக்குள்ள இருந்த ஆட்களை இழுக்க பார்க்கிறார். ஆட்களை இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இல்லாட்டி நாகர்கோயில் ஆஸ்டின் ஆகட்டும், இல்லாட்டி வேப்படகல்லி சீனிவாசன் எம்எல்ஏ ஆகட்டும், இவர்களை எல்லாம் இழுக்க பார்க்கிறார்கள். இதை தாண்டி திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் போடப்படுகின்றன, விசாரணை நடத்தப்படுகிறது. சோ போலீஸ் இதன் மூலமாகவும் டிஎம்கே முன்னாள் அமைச்சர்களை வளைக்க பார்க்கிறார்கள். சோ ஒரு மும்முனை தாக்குதலை டிஎம்கே மீது நடத்தி கொண்டிருக்கிறது தாவேகா அரசு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே சைட்ல என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்போ ஒரே டயத்துல 2 துருவத்தையும் காலி பண்ணிட்டு ஒரு துருவம் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடைமுறையில் கடைபிடித்து வருகிறார் விஜய். அப்படிங்கிறப்போ இருதுருவ அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்று தாவேகா விரும்புகிறது. இவர் எப்படி சர்டிபிகேட் கொடுக்கிறாரு? நடப்ப பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு துருவம் தானே இருக்கணும்னு விஜய் ஆசைப்படுற மாதிரி தெரியுது. இருதுருவ அரசியலுக்கான தடயமே தெரியலையே. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் என்ன நடந்தாலும் சரி அதுக்கு பிஜேபியை வச்சு ஒண்ணு சொல்லிடுவாங்க. இது ஒரு ஃபேஷன். அல்ல திருமாவளவன் சொல்லி இருக்கிறார் என்னன்னா, திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக திமுகவை தனிமைப்படுத்துவதுடன் அதிமுகவை அழிக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் சூழ்ச்சி அரசியலை அரங்கேற்றி வருகிறது. என்ன சூழ்ச்சி, என்ன அரசியலை அரங்கேற்றியது? பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சுட்டு இருந்த கட்சி, அதை அழிச்சு என்ன ஆக போகுது? இன்னைக்கு அந்த அலையன்ஸ் தான் இருக்கு. சரி, டிஎம்கே அடிக்கிறதுக்கு யார் இப்ப முயற்சி பண்ணிட்டா? அமலாக்கத்துறை மற்ற அமைச்சர்கள் எத்தனையோ டிஎம்கே அமைச்சர்கள் மேல கேஸ் போட்டிருக்கு. தேர்தல் நேரத்துல அவர்கள் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை, சும்மா தான் கையை கட்டிட்டு இருந்தது. இன்னைக்கு மாநில அரசு திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது எடுக்கிற நடவடிக்கை அளவுக்கு கூட மத்திய அரசுக்கு சொந்தமான புலனாய்வு அமைப்புகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா மத்தியில அவங்க கொண்டு வர மசோதாக்கள் நிறைவேற்றம் செய்யப்பட வேண்டும். அது நிறைவேறதுக்கு டிஎம்கே எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. இதெல்லாம் கணக்கு பண்ணி மத்திய அரசு மௌனம் காக்கிறது. ஆக இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே டோட்டலா ஒழிக்கிற வேலையை தாவேகா செய்து கொண்டு இருக்கிறது, குதிரை பேரத்தின் மூலமாக என்று கூறப்படுகிறது. குதிரை பேரம் தொடர்பாக நிறைய புகார்கள் கொடுக்கப்படுகின்றன. அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரன் தொடங்கி ஆர்எஸ் பாரதி வரைக்கும் பல்வேறு தலைவர்கள் ஆளுநர்களை சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறார்கள், பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். குதிரை பேரம் நல்லதல்ல என்று திருமாவளவனே சொல்லி இருக்கிறார். எல்லாம் இந்த குதிரை பேரத்தின் மூலம் இந்த 2 கழகங்களையும் ஒழித்து கட்டுகிற வேலையை தாவேகா பார்த்து கொண்டு இருக்கிறது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் பார்த்துக்கிட்டு இருக்குன்னா இது அர்த்தமே இல்லாமல் இருக்கு. முழுக்க முழுக்க இன்னைக்கு பிராக்டிக்கலா இந்த 2 கழகங்களையும் கம்ப்ளீட்டா சப்ஜாடா காலி பண்றதுக்கான வேலையை விஜய் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் கரெக்டா சொல்றதுன்னா ஆதவ் அர்ஜுன் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார். இதுல பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பங்கு இருக்கு? எப்படி எதை எடுத்தாலும் ஏதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்லிடுறத? நான் முன்னால அந்த காலத்துல எந்த மேடையில அந்த கம்யூனிஸ்டுகள் பேசினாலும் சரி, அது ஒரு ஸ்லோகன், அமெரிக்க ஏகாதிபத்தியம். எல்லாத்துக்குமே அமெரிக்காலே ஏகாதிபத்தியம் தான், அவ்வளவுதான். நீங்க பட்டிவரம்பட்டியில கத்திரிக்காய் ஏன் விளையல அப்படின்னா அதுக்கு அமெரிக்கா காரணம்ன்றாங்க. ஏன்னா அது ஒரு மனப்பாடமாவே ஒரு ஸ்லோகன், அது அப்படியே மைண்ட்ல ஊறிட்டு இருக்கு. அதே போல எங்க எந்த பிரச்சனையும் சரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரணம். உண்மையில அதுவா காரணம்? இன்னைக்கு ஏவா கூப்பிட்டு 5 மணி நேரம் விசாரணை நடத்திட்டு இருந்தாங்களே, யாரு காரணம்? பிஜேபி ஆர்எஸ்எஸ். அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட எஸ்பி ஆபீஸ்ல உட்காந்து வச்சுட்டு 5 மணி நேரம் பொறிச்சு எடுத்தாங்களே, யாரு காரணம்? என்ன ஆர்எஸ்எஸ் பிஜேபியா? யாருங்க காரணம்? குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினேன், கொத்து புரோட்டா போட்டாங்களேன்னு சொன்னாரே, யாரு சொன்னா? யாரு காரணம்?
திருமாவளவனுக்கு வர வர என்ன பேசுறது என்னன்னே தெரியல. ஏன்னா அவருடைய பொசிஷன் அவருடைய கட்சியில ரொம்ப வீக்கன் ஆயிட்டு இருக்கிறதுனால அவரே ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார். அதனால எந்த பக்கம் காலை வைக்கிறதுன்னு தெரியல. தாவேகாவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இன்னொரு பக்கம் திமுகவுடையும் தான் நட்போடு இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறார். ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இருக்கு அவருக்கு. அதனால இப்படி அப்படிமாக மாற்றி பேசி கொண்டு இருக்கிறார். என்னை பொறுத்தளவுல இதுக்கு மேலேயே திருமாவளவனுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பேசுற விஷயங்கள்லாம் நம்ம விவாதிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்கிறதுனால இதுக்கு பதில் சொல்றேன். தனிப்பட்ட முறையில திருமாவளவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அவர் ஒன்றும் அவ்வளவு ஒரு அறிவுபூர்வமாகவும் இன்டலெக்சுவலாகவும் இப்ப பேசுறதே இல்லை. அவர் பர்சனலா பல சிக்கல்ல இருக்காரு, என்னெல்லாமோ மாட்டிட்டு இருக்காரு. அவர் எத்த தின்னா பித்தந்தனிங்கிற மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறார். அவர் ஏதோ பேசி கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். அவருடைய அரசியல் வாழ்க்கையை நடத்திட்டு போறதுக்கு அவர் ஏதோ பேசி கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். அவர் ரீசெண்ட் டேஸ்ல பேசினதுல ஒரே ஒரு அறிவுபூர்வமான பேச்சு அப்படின்னா, வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் இல்லையா காணொளி மூலம், அதுல அவர் ஒண்ணு சொல்லியிருப்பார், இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் அடியோடு மாறப்போகிறது, எனவே காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கிறேன்னு சொன்னார்ல. தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன். இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் பெரும் மாற்றம் நடக்க போகிறதுன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபைண்டிங்ஸ். அதுதான் ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு விஷயம். ரீசெண்ட் டேஸ்ல ஒரு இன்டெலெக்சுவலா சொன்னா இந்த ஒண்ணுதான். அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.